ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க கதீஜா. பொங்கல் எல்லாம் முடிஞ்சாலுமே என்னோட பொங்கல் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பால் பொங்கலும் சக்கரை பொங்கலும் மட்டும்தான் நான் செஞ்சது. சக்கரை பொங்கல் பச்சரிசியும் பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு அதை குக்கரில் போட்டு விசில் போட்டு எடுத்துட்டு கூட கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பால் பொங்கலுக்கு பாலை நல்லா காய வச்சுட்டு அதில் பச்சரிசி மட்டும் பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டோம். பச்சரிசி மட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு குழையவே எடுத்துடணும். நல்லா வெந்து முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக உப்பு போட்டுடணும். இது சர்க்கரை போடக்கூடாது, இதில் உப்பு மட்டும்தான். லாஸ்ட்டில் இறக்குற டைமில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இது இன்னும் குழைவாக வர்றதுக்கு நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அந்த பாலோட வாசனைக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கூட நல்லாவே கொடுத்துக்கலாம். ஆனால் இது தனியாக சாப்பிட்றத விட குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதனால் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் ஆக்சுவலி இது செய்வோம். நமக்கு இடையில இந்த பாத்திரம்லாம் எடுத்து யாரும் செய்ய மாட்டோம். பால் பொங்கலும் செய்ய மாட்டோம் வீட்டில். சக்கரை பொங்கலுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி நிறையவே போட்டு விசில் போட்டு எடுத்துடணும். இது ரெண்டுமே வறுத்து இது பாருங்கள், கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த மாதிரி குழைவாக எடுத்துக்கணும். எனக்கு பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் வைக்கிறத விட இது மாதிரி குக்கரில் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே நல்லா குழைவாக கிடைக்கும். இனி இதில் தண்ணி வேணும் அப்படின்னா நல்லா சுடுதண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளத்தை இந்த மாதிரி இடித்து அப்படியே போட்டுருவேன். இதில் கல்லெல்லாம் இருக்காது இந்த வெள்ளத்தில். அதனால் அப்படி தட்டி இந்த மாதிரி போட்டுருவோம். அதை அப்படியே சிம்மிலேயே வச்சோன்னா லைட்டாக மெல்ட் ஆகி எல்லாமே கரைஞ்சிரும், ஃபுல்லாமே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் கொத்து முந்திரி நல்லா நிறைய நெய்யில் தாளித்து கொட்டும். மற்றபடி நிறைய நெய் அப்படின்னா ரொம்ப நிறைய நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டேன், ஒரு அளவு தான் நெய் ஊற்றிட்டு அந்த தாளித்து கொட்டும்போது அதில் ஏலக்காய் தூளையும் போட்டுரும். அவ்வளோதான். இந்த பொங்கல் நல்லா இருக்கும். சூடாக ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்றத விட எனக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கோவிலெல்லாம் சில டைமில் போகும்போது ஒவ்வொருத்தங்க அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க பாருங்கள் பொங்கல். அது ஸ்வீட் பொங்கல் நல்லாயிருக்கும். முதல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிற இப்போல்லாம் அதுவும் பண்ணுறதில்ல. இது பாருங்க, லாஸ்ட்டில் தான் ஏலக்காய் தூள் போட்டு இறக்கும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். முந்திரி தேங்காய் கொத்து மட்டும்தான் போட்டுக்கிறேன். திராட்சை இதில் சேர்க்கவே இல்லை. நீங்கள் ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்வீங்க? உங்களுக்கு ஸ்வீட் பொங்கல் பிடிக்குமா, பால் பொங்கல் பிடிக்குமாங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தான் செஞ்சுருக்கிறேன். அதையும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா ஸ்வீட் பொங்கல் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்குன்னு. இது நல்லா குழைவாக இருக்கும். இருக்க இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகிடும். இதோட இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்புகள் சேர்த்து மூடி வச்சணும், அவ்வளோதான். பால் பொங்கலுக்கு சைடிஷ் பச்சைவரை, முருங்கைக்காய், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு தான். தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சு செய்கிறது. இது மிளகாத்தூளெல்லாம் போட்டு வேக வச்சு தேங்காய் அரைச்சி வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுக்கிறது. அப்புறம் தாளிச்சு போட்டுடலாம், அவ்வளோதான். கேரளாலேருந்து வந்ததுலேருந்து இப்படி தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம் எங்கள் அம்மா வீட்டில். நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.